மாங்காய் மாவடு மரத்துலேருந்து நிறைய மாவடு கீழே விழுந்ததை கலெக்ட் பண்ணி எடுத்து அதனுடைய தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி உப்பு போட்டு ஊற வச்சு ஒரு 3 நாளைக்கு வெயில்லையே காய வச்சு குலுக்கி காய வச்சு எடுத்தது மாங்காய் தான் இது. இதை நான் இப்போ காரம் போட்டு தாளிக்க போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். ஊறுகாய் செய்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். இதில் ஒரு 50 கிராம் போல் ஊற்றிருக்கேன். நல்லா கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நான் இப்போ காஷ்மீர் சில்லி யூஸ் பண்ணுறேன். இது வெறும் தனியாக மிளகாத்தூளும் போடலாம், காஷ்மீரியும் போடலாம். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், கலர் கொடுக்கும். அதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் மாவடு போட்டுக்கிறேன். மாவடுவை கொஞ்சம் வதக்கிட்டால் போதும். இப்போ இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போடணும். ஊறுகாய்னாலுமே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்து பொடி பண்ணி போடலாம். இப்போ நான் டைரெக்டாகவே போட்டுக்கிறேன். தூள் பெருங்காயம் உள்ளதை அதே போட்டுக்கிறேன். நான் இந்த கடுகு வெந்தயம் இதை வறுத்து பொடி பண்ணி ரெடியாக நான் வச்சுருக்கேன். ஏன்னா ஊறுகாய் செய்யும்போது இது போட்டுக்கலான்ட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் இதெல்லாம் கலந்து விட்டுட்டோன்னா ஊறுகாய் ரெடி ஆகிடுது. நம்ம உப்பு ஊறுகாவாக சாப்பிட்ணுன்னா கூட இந்த மாவோட அப்படியே சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை காரம் வேணுன்றவங்க இந்த மாதிரி தாளித்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ உப்பு போட்டு ஊற வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேணும்போது இது மாதிரி தாளித்து எடுத்துட்டோம்னா நமக்கு காரமான ஊறுகாய் ரெடி ஆகிடும்.